ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எழும்புனதுமே முதல் வேலையாட்டு வாசல் தெளித்து கோலத்தை போட்டாச்சு. கோலத்தை போட்டுக்கிட்டு அதுக்கடுத்து ஒரு கப்பு காப்பி வச்சு குடிச்சிக்கிட்டு அதுக்கடுத்து சமையல் வேலையை செய்யலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு காப்பியும் வச்சு அதையும் 3 பேர் மட்டும் சேர்ந்து குடிச்சிட்டோம். அதுக்கடுத்து தான் சரி குழம்புக்கு அந்த குட்டி கத்திரிக்காய் இருந்துச்சு. அப்போ அதை வச்சு அந்த கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு கத்திரிக்காய் குழம்பு தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா நேற்றைக்கே மீன் வாங்கி பொரித்து வச்சதில் ஒரு 5-6 மீன் எடுத்து வச்சுருந்துச்சு. அப்போ அந்த மீனை எடுத்து பொரித்து இவங்களுக்கு வட்டைக்கு கொடுத்து விட்டுறலாம் அப்படின்ட்டு, அதுக்கடுத்து பிள்ளைகளுக்கு எனக்கெல்லாம் காலிஃப்ளவர் பொரித்து எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் காலிஃப்ளவரும் இந்த சைடில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கடுத்து காலையில் சாப்பிட்டதுக்கு கோதுமை தோசையும் துவையலும் இருந்துச்சுன்னா வீட்டுக்காரங்க சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து சரின்ட்டு கோதுமை தோசை தான் சுட்டிக்கிட்டு கொஞ்சோண்டு துவையலும் தனியாட்ட அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அப்போது இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு சோறு, கத்திரிக்காய் குழம்பு, பொரிச்ச மீன், கோதுமை தோசை, காலிஃப்ளவர் துவையல். அவ்வளவுதான். பாய்.